மலையாளத்தில் இந்த ஆண்டு மோகன்லால் நடிப்பில் வெளியான எம்புரான் திரைப்படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக மாறியது. 250 கோடி வசூலை கடந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் வசூலையும் பின்னுக்கு தள்ளியுள்ளது. இந்நிலையில் மம்முட்டி நடிப்பில் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியான பசூகா திரைப்படம் எந்த அளவுக்கு வசூல் செய்தது என்பது குறித்தும், அதற்கு போட்டியாக பிரேமலு ஹீரோ நஸ்லி நடிப்பில் வெளியான ஆலப்புழா ஜிம்கானா மற்றும் ஃபசில் ஜோசப் நடிப்பில் வெளியான மரண மாஸ் படங்கள் முதல் நாள் அள்ளிய வசூல் குறித்த விவரங்களை தற்போது நாம் பார்க்கலாம். மலையாள திரையுலகில் இன்னமும் குறைந்த பட்ஜெட்டில் தான் படங்கள் உருவாகி வருகின்றன. மம்முட்டி போன்ற பெரிய நடிகர்களின் படங்களே 20 கோடி ரூபாய்க்கும் குறைவான பட்ஜெட்டில் தான் வெளியாகி வெற்றி பெறுகின்றன. தமிழில்தான் சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு உள்ளிட்ட நடிகர்களை 30 கோடிக்கும் மேல் சம்பளம் கேட்கின்றனர் என்கிற புலம்பல் தயாரிப்பாளர்கள் மத்தியில் உலாவி வருகின்றன. மம்முட்டி நடிப்பில் வெளியான பசூகா படத்தில் கௌதம் மேனன், ஐஸ்வர்யா மேனன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். நேற்று வெளியான படங்களில் அதிக வசூலை அந்த படம் தான் அள்ளியிருக்கிறது. ஆனால் மோகன்லாலின் எம்புரான் அளவுக்கு எல்லாம் வசூலிட்ட வாய்ப்பே இல்லை என தெரிகிறது. மம்முட்டி நடிப்பில் வெளியான படங்களிலேயே முதல் நாள் அதிக வசூலி அள்ளிய படம் என்றால் அது டர்போ படம் தான் என்று கூறுகின்றனர். அதிகபட்சமாக அந்த படம் முதல் நாளில் 6.25 கோடி வசூல் செய்துள்ளது. அவருடைய 4வது பெரிய ஓப்பனர் படமாக பசூகா மாறியுள்ளது. 3.30 கோடி வசூலை மம்முட்டி படம் முதல் நாள் அள்ளியிருக்கிறது. சிபிஐ வரிசை படங்களைப் போல இந்த படமும் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வகையறா படம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரேமலு படத்தின் ஹீரோ நஸ்லின் புதிய கெட்டப்பில் பாக்ஸிங் வீரராக நடித்துள்ள ஆலப்புழா ஜிம்கானா திரைப்படமும் நேற்று வெளியாகி மலையாள ரசிகர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது. காலித் ரஹ்மான் இயக்கத்தில் வெளியான ஆலப்புழா ஜிம்கானா திரைப்படம் மம்முட்டி படத்துடன் பாக்ஸ் ஆஃபீஸில் நன்றாகவே போட்டி போட்டு முதல் நாளில் அதிகபட்சமாக 2.75 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரிசையாக மலையாளத்தில் வருஷத்துக்கு 10 படம் ரிலீஸ் செய்வார் போல ஃபசில் ஜோசப் தலையில் கலர் அடித்துக் கொண்டு அவர் நடித்துள்ள மரண மாஸ் திரைப்படமும் நேற்று வெளியானது. ஆனால் இந்த முறை ரசிகர்கள் அவரது படத்துக்கு பெரிய வரவேற்பை முதல் நாளில் கொடுக்கவில்லை. வெறும் 1.10 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்துள்ளது அந்த படம். ஒட்டுமொத்தமாக நேற்று வெளியான 3 மலையாள படங்களின் வசூலையும் சேர்த்தால் கூட அஜித் குமாரின் குட் பேட் அக்லி தமிழ்நாட்டில் செய்த வசூல் சாதனைக்கு ஈடாகாது என்கின்றனர். அதிகபட்சமாக குட் பேட் அக்லி திரைப்படம் 25 கோடி ரூபாய் வசூலை இந்திய அளவில் முதல் நாளில் அள்ளியிருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.